ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு? வாக்கு தத்தம் ஏசாயா 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சூழ்நிலை பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுது. எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கை விரிச்சிட்டாங்க. எனக்கு இங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் நன்மை வரும்னு எதிர்பார்த்தேன், வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. நல்லபடியா இப்போது நடக்கும்னு நினைச்சா தடை வந்து விட்டது. நான் வெட்கப்பட்டு போயிடும் போல இருக்குதே, எப்படி இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எப்படி வாழ்றது அப்படின்ற போராட்டம்லாம் இருக்குதுல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலை வெட்கப்பட்டு போகிற மாதிரி தெரியலாம், ஆனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் உன் கூட இருக்கல என் மகனே, என் மகளே, நான் உன் கூட இருக்கிறல்ல, நான் உன்னை வெட்கப்பட விடுவேனா? எதுக்கு நீ பயப்படுற? பயப்படாதேன்னு சொல்றார். இந்த சொன்ன ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். நான் உங்க காரியத்தை சொல்றாங்களா, முடிஞ்சது, அவ்வளவுதான், இனிமே இந்த குடும்பம் அவ்வளவுதான், உங்க பிசினஸ் அவ்வளவுதான், வேலை அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சதுன்னு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். இதுவரை காணப்பட்ட தடைகள், எதிர்ப்புகள் சகலமும் மாறும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வெட்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள், மனுஷிக வல்லமையெல்லாம் முடக்கப்பட்டு போய்விடும். விசுவாசிங்க, பயப்படாதங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்றீங்களா? ஆண்டவரே, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விட மாட்டீர். இந்த காரியத்துல அற்புதம் செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துக்குள்ள எல்லா சூழ்நிலை தலைகளாய் மாறும். அற்புத மாற்றத்தை பார்க்க போகிறேன்.